கௌதேஷ். இப்போ எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பெருந்துலேருந்து காட்டிகிட்டு இருக்காங்க. எங்கன்னா இங்கே பள்ளப்பாளையம் திருப்பூர்லேருந்து ஒரு கம்பெனி இருக்குது, சத்யா ஆட்டோ காம்பனன்ட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அங்கே வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ள கம்பெனிக்குள்ளே போனால் அவங்க உள்ளே போய் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு ஆள் உட்கார வச்சு எங்களுக்கு சேஃப்டியை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. சேஃப்டி என்னென்னா சேஃப்டி, அப்புறம் கம்பெனியோட ரூல்ஸு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சேஃப்டியில் மொத்தம் என்னென்ன இருக்குன்னா அவங்க ஐடி கார்டு, ஷூவு, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ரூல்ஸ் வந்துட்டு என்னென்னா அவங்களுக்கு கரெக்டாக பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு இந்த டைம்னா இந்த டைமுக்குள்ள அவங்களுக்கு இன் அடிக்கணும், இந்த டைமுக்குள்ளனா அவுட் அடிக்கணும். அவங்கக்கிட்டேருந்து இந்த கம்பெனிலேருந்து பஞ்சுவாலிட்டி நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிளான்ட் இருக்குது. 5 பிளான்ட்டில் நான் வந்துட்டு 3rd பிளான்ட்டில் இருக்கேன். 3rd பிளான்ட் மிஷின்ஸ் ஆஃப் 3 பெட்ரூம்னு ஒரு பிளான்ட்டில் நான் வேலை பார்த்தேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தான். குவாலிட்டியில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு எங்களை வந்து இன்சார்ஜை பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டு அடுத்து ஆன்லைனில் போய் பார்க்க சொன்னாங்க. ஆன்லைனில் பார்த்துட்டா அவங்க வந்துட்டு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதன்ட்டு அவங்கள வந்து ஒரு வாரம் விட சொன்னாங்க அந்த ஆன்லைனுக்கு. அதன்ட்டு அந்த ஆன்லைனுக்கு போனோம். அந்த ஆன்லைனுக்கு போயிட்டு அங்கே பார்த்தா அவர் வந்துட்டு எங்களுக்கு இதுதான் என்னதான் அந்த பீஸ் வந்து இப்படி பார்க்கணும், இப்படி வந்துட்டு விசில் பார்க்கணும், இப்படி வந்து கேஸ் செக் பண்ணணும், இப்படி வந்துட்டு ஆர்னஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து ஒரு வாரம் நாங்கள் லைன் பண்ணியிருப்போம், அந்த இதை பார்த்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்து எங்களை வந்துட்டு இது பார்க்க சொன்னாங்க. அடுத்து ஒரு வாரம் கழித்து எங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் பார்க்க சொன்னாங்க. செகண்ட் ஸ்டேஜில் என்னென்ன இருக்குன்னா ஆட்டோ கேஜ் இருக்குது, டேப்பர் பின் இருக்குது, ஆர்னஸ் இருக்குது, நோட் எழுதணும். அது 4 வேலை இருக்குது எங்களுக்கு. மொத்தம் 4 வேலையில் ஆட்டோ கேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன இருக்குன்னா டிஆர்ஏ இருக்குது, எஸ்பிஏ இருக்குது, அப்புறம் சிஏ இருக்குது, கேலிபிரம் இருக்குது. அது நான் பார்க்க வந்துட்டோம்னா நம்ம அதை பார்த்து ஆட்டோ கேஜ் பார்த்துட்டோம்னா அடுத்து வந்துட்டு இங்கே இது பார்க்கணும். அது அவங்க வந்துட்டு விசில் பார்ப்பாங்க. விசில் பார்த்துட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கேஸ் செக் பண்ண போகிறோம். கேஸ் செக்கில் வந்தோம்னா அதில் என்னென்ன இருக்குன்னா டிஆர்ஏ இருக்குது, எஸ்பிஏ இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏபிஎஸ் பிளக்கேஜ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயல் இருக்குது. டயல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா அவங்க விசில் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்னஸ் எடுப்போம். ஆர்னஸில் பீஸில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை ஒரு நோட்டில் எழுதிட்டு நம்ம எடுத்து அதில் 3 டட்டு வைக்கணும். 3 டட்டு வச்சு நாங்கள் அனுப்பிவிட்ருவோம். அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் பேக்கிங் ஏரியா வைப்பாங்க. பேக்கிங்கில் போயிட்டு அங்கே பார்த்துட்டு அவங்க ஒரு இது விசில் மாதிரி பார்ப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு இங்கே பேக்கிங்லேருந்து எல்லா கண்ட்ரிஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. என்னென்னா ஃபாரின்ஸ் எல்லாத்துக்கும் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த சத்யா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து மொத்த எல்லா இடத்துலையும் பிரான்ச் வச்சுருக்காங்க. மொத்த எப்படின்னா சொல்கிறதுனா இண்டஸ்ட்ரியில் பெரிய இதுதான் கம்பெனி தான் சத்யா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்துட்டு. அவங்க வந்துட்டு வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் இது பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட ஸ்மார்ட் நக்கிள்ஸ் வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நான் இவங்களோட மெயின் பிரான்ச் வந்துட்டு சுசுகி மாருதியோட அவங்களோட தான் மெயின் பிரான்ச்சுக்காக இது வச்சுருக்காங்க கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ என்ன லைன் பார்க்க விட்டாங்க. லைன் பார்க்குறதுனா அவங்க வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பிரச்சனைனா இந்த லைன் பார்க்குறத போய் பார்ப்பாங்க. இவங்க சீல்லாம் மிஷின் ஓட்டி தருவாங்க. அந்த மிஷின்லேருந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எங்களை கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் போவோம். நாங்கள் போய் பார்த்தா இந்த என்ன போர் ஓவர் சைஸு அந்த ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்கும். போர் ஓவர் சைஸு இல்லை ப்ளோ ஹோல் இருக்கும். இந்த பிரச்சனைலாம் எடுத்தால் அதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். அதனாட்டி அதை நாங்கள் இங்கேயே கம்பெனிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை பார்த்து இங்கேயே முடிச்சிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லோடு இல்லைன்னா எங்களுக்கு பீஸ் இல்லைன்னா எங்களை மற்ற எந்த பிளான்ட்டுக்கு வேணால் தட்டுவாங்க. மொத்தம் 5 பிளான்ட் இருக்குது. 5 பிளான்ட்டில் எந்த பிளான்ட்டுக்கு தட்டுவாங்க எல்லா பிளான்ட்டுக்கும் போயிருக்கோம். நான் வந்து போனது 5th பிளான்ட்டு வரையும் போயிருக்கேன். 5th பிளான்ட்டில் போயிட்டு நான் 5th பிளான்ட்டில் போனோன்னா அங்கேயும் அதே தான் குவாலிட்டி அதே தான் பார்த்துருக்கேன். அங்கேயும் அதே தான் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்துருக்கேன். செகண்ட் ஸ்டேஜில் என்னென்னா அங்கேயும் அதே தான். அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு டயல் பார்க்க மாட்டாங்க, இது பார்க்க மாட்டாங்க. விசில் மட்டும் பார்த்துட்டு கேஸ் செக் பண்ணுவாங்க. கேஸ் செக் பண்ணி அவங்க வந்துட்டு அதே தான் ஆர்னஸ் அடித்து அவங்களும் அதே தான் வைப்பாங்க. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கம்பெனியில் என்னோடய பஞ்சுவாலிட்டி என்னோட ஒழுக்கத்தை நான் எப்படி கற்றுக்கிட்டேங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சுவாலிட்டி அவங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக முன்னடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டு தான், எங்களுக்கு ஷிஃப்ட்டில் தான் போட்டிருக்காங்க. 3 ஷிஃப்ட் இருக்குது. 3 ஷிஃப்ட்டில் நான் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போனோன்னா அது 7 to 3:30 வரைக்கும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு ஒரு ஷிஃப்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா
நாங்கள் 6:50க்கே நாங்கள் இன் அடிக்கணும். 6:50க்கு இன் அடித்தா தான் நாங்கள் கரெக்டாக சாப்பிட்டு இதுக்கு போக முடியும், என்னது ஆன்லைனுக்கு போக முடியும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிசிப்ளின்னா இங்கே வந்துட்டு கம்பெனியில் டிசிப்ளின் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க அதிகமாக. பார்த்தீங்கன்னா இங்கே வராண்டாவில் கூட யாரும் நிற்க மாட்டாங்க. அடுத்து எல்லாம் பிளான்ட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. சாப்பிட்ற டைம் மட்டும்தான் வெளியே வருவாங்க, மீதி எந்த டைம்லேயும் வெளியே வர மாட்டாங்க. ஆமாம். ஓகே, இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.